நான் Dr.B.Sivakumar SKSS ஆஸ்காலில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகின்றேன். பாரதாசன் யூனிவர்சிட்டி பிகாம் காமர்ஸ், பிகாம் CA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மேஜர் ஆகிய பிரிவுகளுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் என்றும் சப்ஜெக்டை 4ஆம் பருவம் 4th செமஸ்டரில் ஒரு பேப்பராக வைத்துள்ளார்கள். காஸ்ட் அக்கவுண்டிங் பற்றிய சில தகவல்களை இப்பதிவில் பதிவிட விளைகின்றேன். இது மாணவர்களுக்கும் காஸ்ட் அக்கவுண்டிங் பற்றிய அறிவதற்கு விளைகின்ற ஆர்வலர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என நம்புகின்றேன். As per the Bharatdas University syllabus, each and every paper divided under the 5 unit. Each unit having weightage mark 90, that is 2 mark question 2, 5 mark question 1, 10 mark question 1 in each unit. So 19 mark 19 மார்க் ஒவ்வொரு யூனிட்லயும் கிடைக்குது. இப்ப நம்ம பிகாம் சிலபஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன சொல்லியிருக்கு, செகண்ட் யூனிட்ல என்ன அப்படி இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா மீனிங், அடுத்தது ஸ்கோப், அடுத்தது கிளாசிபிகேஷன், ஆப்ஜெக்ட், அட்வான்டேஜ், லிமிடேஷன். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். செகண்ட் யூனிட்ல என்ன சொல்றாங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் காஸ்ட் பத்தி வருது. தேர்ட் யூனிட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லேபர் காஸ்ட், லேபரை பத்தி வருது. ஃபோர்த் யூனிட்ல என்ன ஓவர் ஹெட், அலாட்மெண்ட், அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வருது ஃபோர்த் யூனிட். அண்ட் தென் ஃபிஃப்த் யூனிட்ல ப்ராசஸ் அக்கவுண்டிங், கான்ட்ராக்ட் அக்கவுண்டிங், ஆபரேட்டிங் காஸ்ட். சோ ஃபிஃப்த் யூனிட்ல இதான் சொல்றாங்க. இப்ப ரிட்டர்ன் பேக் டு சிலபஸ். ஃபர்ஸ்ட் டைட்டில் கோட், காஸ்ட் அக்கவுண்டிங். வாட் இஸ் காஸ்ட் அக்கவுண்டிங், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை காஸ்ட் அக்கவுண்டிங், இப்படி எல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ல வர சான்சஸ். அது 2 மார்க் கொஸ்டின்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அந்த கொஸ்டினை 2ஆ பிரிச்சு அதுல என்ன மீனிங் தனித்தனியா பார்த்து சேர்த்து நம்ம பார்த்துட்டாவே அந்த மீனிங் கம்ப்ளீட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் அக்கவுண்டிங். காஸ்ட்னா என்ன, அடக்கம். அக்கவுண்டிங்னா கணக்கியல், தட் இஸ் கால்குலேஷன். ப்ராசஸ், கிளாசிபிகேஷன், ascertaining the finding of cost. So accounting treatment. காஸ்ட்னா அடக்கம். அடக்கம்னா என்ன, செலவுகளின் கூட்டுத்தொகை, that is total cost. So cost accounting is analyzing and finding the cost and processing, recording the cost is called cost accounting. அடுத்தது டைட்டில் முடிச்சு மீனிங், காஸ்ட் அக்கவுண்டிங் மீனிங் பார்த்தோம். அடுத்தது ஸ்கோப்பும் பார்க்கறப்ப என்ன சொல்றோம்னா காஸ்ட் அசர்டைன்மெண்ட், கண்டுபிடிக்கிறது ஃபைண்டிங்ஸ். அண்ட் தென் காஸ்ட் அக்கவுண்டிங், காஸ்ட் கண்ட்ரோல், காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாக்குறதுலாம் இருக்குது. இன் அடிஷன் தட் நம்ம சிலபஸ்ல என்னென்னலாம் பாக்குறோமோ எல்லாத்தையும் இதுல சொல்லிட்டாவே நமக்கு ஸ்கோப் கிளியர் ஆகும். ஸ்கோப் அப்படி பாக்குறப்ப என்னென்ன பாக்குறோம், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், கான்ட்ராக்ட் காஸ்ட், ஆபரேட்டிங் காஸ்ட், இது எல்லாமே ஒண்ணுனா சொல்லிட்டா அந்த ஸ்கோப்புங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் தென் அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் பாக்குறப்ப எலிமெண்ட்ஸ் மூலியமா கிளாசிபிகேஷன் பார்க்கிறோம். தட் இஸ் மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட். இப்படி பார்த்தோம்னா அதுக்கு எலிமெண்ட்ஸ் வகைகள். அடுத்தது ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கணும். ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கறப்ப என்னன்னா ஆபரேஷன், ப்ரொடக்ஷன், சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன். இப்படி பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கறது. அதுக்கு அடுத்து கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள். அடுத்தது பிக்சிங் தி செல்லிங் பிரைஸ் பார்க்கறது. சோ இதெல்லாம் எதுல வருதுன்னா கிளாசிபிகேஷன்ல வருது. அடுத்தது அட்வான்டேஜஸ் பாக்குறப்ப டு மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அடுத்து எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கு அடுத்து கிரெடிட் கார்டுக்கு எப்படி யூஸ் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகுது, இதெல்லாம் பாக்குறதுல வந்து அட்வான்டேஜஸ். லிமிடேஷன் பாக்குறப்ப லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அன்சர்டனிட்டி, காஸ்ட்லி, இதெல்லாம் வந்து லேக்ல வருது. சோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் அபவுட் தியரி கான்செப்ட். அண்ட் தென் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் சொல்றப்ப என்ன வருது அப்படின்னா ஜாப் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், பேக் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், இதெல்லாம் மெத்தட் ஆஃப் காஸ்டிங். டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், அடுத்து மார்ஜினல் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், இதெல்லாம் தான் டெக்னிக்ஸ்ல வருது. சோ இதெல்லாம் என்னன்னா தியரி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு. சோ இங்க காஸ்ட 2ஆ பிரிக்கும். ஒன்னு டைரக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட்.
இன்டைரக்ட் அப்படின்னு பாக்குறப்ப டைரக்ட்னா நேரடியா இன்வால்வ் ஆகாது. நேரடி செலவுகள்னு பேரு. நேரடி செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கிறோம். நோட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? பேப்பர் தேவைப்படுது, அடுத்தது ரேப்பர் அட்டை தேவைப்படுது, தைக்கிறதுக்கு நூல் தேவைப்படுது. சோ இதெல்லாம் மெட்டீரியல்ல வருது. சோ இதை செய்யறதுக்கு மேன் பவர் வருதுல, அவங்களுக்கு கூலி கொடுக்குறோம்ல, அது வந்து லேபர் காஸ்ட்ல வருது. சோ இதெல்லாம் என்னன்னா நேரடியா அதுல இன்வால்வ் ஆகிற செலவு வந்து டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னும், அது ரெடி பண்றதுக்கு லைட்டிங், இபி அதாவது கரண்ட் பில் கட்டுறோம், லைட்டிங், அல்லது அது வந்து வாட்ச்மேன் போட்டிருக்கோம். மற்ற செலவுகள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்டைரக்டா வர்றதுக்கு பேரு இன்டைரக்ட் செலவுகள். இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மறைமுக செலவுகளுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவர் ஹெட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க காஸ்ட் அக்கௌண்டிங்ல எங்கெங்க நடக்குதோ அந்தந்த பேர் கொடுத்துறாங்க. அதாவது ஃபேக்டரியில நடந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட், ஆபீஸ்ல நடந்த ஆபீஸ் ஓவர் ஹெட் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், அல்லது சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமா இருந்தா சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லிடும். சோ இப்படி எல்லாம் இதுல வருது அப்படின்னா செலவுகளை கேட்டகரி பண்றாங்க. இப்ப இந்த பிரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் எப்படி பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஓபனிங் பிளஸ் அடுத்தது என்னது பர்ச்சேஸ் பண்றது கூட்டிக்கணும், அடுத்தது க்ளோசிங் கழிச்சுக்கணும். சோ மெட்டீரியல் கன்சியூம்டு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு பிறகு அடுத்தது என்ன பண்றோம்? டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொன்னதை வச்சு கூட்டிடும். சோ கூட்டணும்னா என்ன? பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்டுக்கு அடுத்தது இப்ப நம்ம சொன்ன எல்லா ஓவர் ஹெட்டையும் ஒண்ணு ஆட் பண்ணும். என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபேக்டரி ஓவர் ஹெட், எஃப்ஓஹெச் சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து என்ன வரும்னா ஒர்க் காஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து ஏஓஹெச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், அதை வச்சு கூட்டணும். அது கூட்டணும் என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ அடுத்து செல்லிங் அண்ட் ஓப்பனிங் ஓவர் ஹெட், எஸ்என்டி ஓவர் ஹெட் வச்சு கூட்டணும்னா டோட்டல் காஸ்ட் வரும். மொத்த செலவு வந்ததுன்னா அவங்க கணக்குல உங்களுக்கு ரெண்டு மாடல்ல கொஸ்டின் கேட்கலாம். ஒன்னு பிரிப்பரேஷனா காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொன்னா அந்த காஸ்ட் டோட்டல் காஸ்டோட சம் முடிச்சிடும். அல்லது சேல்ஸ் அவங்க கொடுத்துட்டு ஃபைண்டிங் தி ஆர் கால்குலேட்டிங் தி ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டா டோட்டல் காஸ்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் ப்ராஃபிட் அப்படி சொல்லலாம். அல்லது அவன் ஏற்கனவே காஸ்ட் இவ்வளவு டோட்டல் காஸ்ட் வந்த பிறகு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை வச்சு ஆட் பண்ணிட்டு உங்க செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப எவ்வளவு டோட்டல் காஸ்ட் போட்டிருக்குமோ ஒரு 10% 15% அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு சேல்ஸ் வால்யூ கிடைச்சிடும். சோ இது மாதிரி தான் காஸ்ட் ஷீட் வரும். சோ அப்ப இந்த காஸ்ட் ஷீட்ங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்திருக்கு. எய்தர் 5 மார்க் ஆர் 10 மார்க். இஃப் யூ எனி டவுட் கிளாரிஃபை வித் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் யூனிட் என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல்ங்கிற நம்ம இன்வென்டரின்னு கூட சொல்றோம். சோ மெட்டீரியல் இன்வென்டரிங்கிறப்ப ஸ்டாக், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போது என்ன சொல்லுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். ரைட் தான். இருந்தாலும் ஸ்டாக்ங்கிறத என்ன சொல்லணும்னா ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அடுத்தது பினிஷ்டு குட்ஸ். சார் ரா மெட்டீரியல் என்ன? நம்ம உற்பத்திக்காக பொருளை வாங்கி அப்படியே வச்சிருக்கிறோம், நாட் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன்ல கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ரா மெட்டீரியல். ப்ரொடக்ஷன்ல இது சேர்க்கல, அப்படி இல்லாம ப்ரொடக்ஷன்ல சேர்த்தாச்சு, பட் என்ன ஆகல? கம்ப்ளீட் ஆகல, ஒன்னும் பினிஷ் ஆகல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சார், எதுக்கு ரெடியா இருக்கு? விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னா அது பினிஷ்டு குட்ஸ். சோ அட் தி டைம் ஆஃப் பிகினிங் ஓப்பனிங்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கலாம், ஓப்பனிங்ல ரா மெட்டீரியல் இருக்கலாம், ஓப்பனிங்ல பினிஷ்டு குட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி க்ளோசிங்ல ரா மெட்டீரியல் இருக்கலாம், பினிஷ்டு குட்ஸ் இருக்கலாம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கலாம். சோ ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். சோ இதான் எதாட்டனா மெட்டீரியலோட. சரி, இந்த யூனிட்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி அப்படின்னு இருக்குது, ஸ்டோரேஜ் லெட்ஜர். இது மூணு தான் சம்ல வர்றது. அதுக்கு முன்னாடி நம்ம தியரி கான்செப்ட்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஏபிசி அனாலிசிஸ், வெட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். சார் மெட்டீரியலை வந்து ஏபிசின்னு பிரிக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஆன் தி பேசிஸ் ஆஃப் இது வேல்யூ வச்சு பிரிக்கிறோம். அதாவது வேல்யூ எப்படி பிரிக்கிறோம்னா உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே கோல்டு வச்சிருக்கிறோம், எங்க வச்சிருக்கோம்? பீரோல வச்சிருக்கிறோம். சோ ஒரு தகர டப்பா, ஒரு அலுமினிய டப்பான வெளியில வச்சிருக்கோம் நம்ம. சோ அது மாதிரி வேல்யூவான பொருளை பாதுகாப்பா வைக்கணுங்கிறதால வேல்யூவான மெட்டீரியல பாதுகாப்பா வச்சா நமக்கு கேர்ஃபுல்லா இருந்தா லாஸ் ஆகிறத தவிர்த்துக்கலாம், அல்ல கேர்லெஸ்ஸா இருந்தா லாஸ் ஆயிடும். சோ அதனால மெட்டீரியலை மூணா பிரிக்கிறோம். ஒன்னு ஏ, இன்னொன்னு பி, இன்னொன்னு சி. ஏங்கிற மெட்டீரியல் வேல்யூ அதிகம், ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அது எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா குறைச்சலாம். சோ வேல்யூ அதிகமான மதிப்பிலையும் எண்ணிக்கையில குறைச்சலாவும் இருக்கிற பொருள் வந்து ஏ. பி வந்து என்னன்னு சொல்றேன், சி கொண்டு. சி வந்து எண்ணிக்கையில அதிகமா இருக்கும், பட் எப்படி இருக்கும்னா வேல்யூல குறைச்சலாம். பி வந்து ஏவுக்கும் பிக்கும் வெட்டியும் கிடைப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அதுல வந்து சிமெண்ட், ஜல்லி அண்ட் மணல். இப்ப சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எண்ணிக்கையில பார்த்தா மூட்டை கணக்குல பாக்குறப்ப பேக்கிங்ல குறைச்சலாம் இருக்கும்.
ஆனா வேல்யூ கம்பேர் வித் ஜல்லியையும் மணலையும் பாக்குறப்ப அதிகம். சோ அது ஏ. ஜல்லி எடுத்துக்கிறீங்க, அது பி. அடுத்தது மணல். மணல் பாக்குறப்ப மூட்டை கணக்குல பாக்குறப்ப அதிகமா இருக்கும், ஜல்லியையும் சிமெண்டையும் பாக்குறப்ப குறைச்சலா இருக்கும். சோ அப்ப என்னன்னா பிங்கிறது ஜல்லி. சோ இப்ப ஏபிசி அனாலிசிஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, குவான்டிட்டியில ஏ குறைச்சலா இருக்கும், வேல்யூல அதிகமா இருக்கும். பி வந்து ஏவுக்கும் சிக்கும் மெடிலா இருக்கும், சி குவான்டிட்டியில அதிகமா இருக்கும், வேல்யூல குறைச்சலா இருக்கும். சோ இந்த அனாலிசிஸோட பர்பஸ் என்னன்னா, வேல்யூவான பொருளை கேர்ஃபுல்லா டீல் பண்ணணுங்கிறது தான் மெயின் பர்பஸ். அடுத்தது வெட் அனாலிசிஸ், விஇடி வெட் அனாலிசிஸ். வெட் அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெட்டீரியலை இதே மாதிரி மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னு பி ஃபார் வைட்டல், இ ஃபார் எசென்சியல், டி ஃபார் டிசைரபிள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, வி ஃபார் வைட்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மெட்டீரியல் இல்ல அப்படின்னு சொன்னா ரெண்டாவது யூனிட்ல வருது, மெட்டீரியல் இல்லன்னா ப்ரொடக்ஷனே நடக்காது. சோ அப்ப என்னன்னா அந்த மெட்டீரியலை நம்ம ஸ்டாக்ல அப்பப்ப வெரிஃபை பண்ணிக்கிட்டே கேர்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெராக்ஸ் கடை எடுத்துக்கிறீங்க, ஜெராக்ஸ் கடையில மெயினா என்ன கரண்ட் சொல்லக்கூடாது, கரண்ட் வந்து மெட்டீரியல் கிடையாது. அந்த ஜெராக்ஸ் கடையில பேப்பர் மெயினா வேணும், பேப்பர் இருந்தாலும் ஜெராக்ஸா போடலாம். சோ அப்ப பேப்பர் இருக்கான்னு அப்பப்ப பாத்துக்கணும். சோ அப்ப என்னன்னா இந்த மெட்டீரியல் இல்லைன்னா அங்க ப்ரொடக்ஷனே நடக்காது. சோ அப்ப அந்த மெட்டீரியலோட ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தட் இஸ் என்னது வைட்டல் ரோல். அடுத்து எசென்சியல், முக்கியமானது எப்படிங்கிறப்ப ஏவுக்கு அதாவது விக்கு வைட்டலுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளது. அப்படி பாக்குறப்ப அது உள்ள ஏதோ ஒரு கருப்பு பவுடர் எல்லாம் போடுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமானது இதுவும் என்னது அந்த வைட்டல் ரோல் மாரி கவனம் பாத்துக்கணும். அண்ட் தென் டி என்ன சொல்றான் அப்படின்னா டிசைரபிள். இது நாட் இம்பார்ட்டன்ட், இது இல்லன்னா ப்ரொடக்ஷன் ஒன்னும் பாதிச்சிடாது. சார் அப்புறம் எதுக்கு சார் வாங்கணும்னா அது இல்லாம ப்ரொடக்ஷன் நடக்காது, ஆனா இல்லைனாலும் கொஞ்ச நாளுக்கு ஓட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் காட்டன் நம்ம சொல்லலாம், வேஸ்ட் காட்டன் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் எடுத்துட முடியாது, பட் அதே நேரத்தில் இல்லாம ரொம்ப நாளும் ஓட்ட முடியாது, அடுத்த வாரத்தில் நம்ம வாங்கிடலாம். சோ அப்ப என்னன்னா இது வந்து இம்பார்ட்டன்ஸை பொத்தி பிரிக்கிறதுக்கு பேரு வெட் அனாலிசிஸ். அதோட அந்த மெட்டீரியலோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை பொறுத்து சொல்றோம். சோ அதுக்கு அடுத்தது மூணாவது கான்செப்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது மூவ்மெண்ட்டை பொறுத்து சொல்றது. மூவ்மெண்ட் அதாவது என்னன்னா, அதாவது எப்பனா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா மெட்டீரியல் 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அடுத்தது எஸ்னா ஸ்லோ மூவ்மெண்ட், அடுத்தது என் வந்து நார்மல், அடுத்து டி வந்து டெட் சுத்தமா மூவ்மெண்ட் இல்ல. மூவ்மெண்ட் அதிகமா உள்ள பொருளை அதிகமா வாங்கி வச்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அல்லது மூவ்மெண்டே இல்லாத பொருளை கொஞ்சம் நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அதுக்காக மூவ்மெண்ட்டை பொறுத்து என்ன பண்றது, அதிகமா எது நமக்கு தேவைப்படுது மூவ் ஆகுது அப்படின்னு போட்டு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ஸ்லோ மூவ்மெண்ட், நார்மல் மூவ்மெண்ட், டெட் மூவ்மெண்ட் சொல்லிட்டு மூவ்மெண்ட்டை வச்சு பிரிக்கிறோம். சோ இது எதுல வருதுன்னா அந்த தியரி கான்செப்ட்ல வருது. அடுத்தது நம்ம சம்முக்கு வரும். இந்த சம்முல பாக்குறப்ப என்னெல்லாம் வருதுன்னா, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல டெஃபினட்டா எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, 5 மார்க் கொஸ்டின்ல. சோ இது என்னன்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி அப்படின்னா சிக்கன கொள்முதல் ஆணை அளவுன்னு பேர். அதாவது எந்த அளவுக்கு பொருளை நம்ம ஒரு ஆர்டர்லயும் ஆர்டர் பண்ணணுங்கிறது கண்டுபிடிச்சது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரூட் 2CO/I. ரூட் போடணும். 2ங்கிறது எல்லா சம்முக்கும் உள்ளது 2, சிங்கிறது ஆனுவல் கன்சம்ஷன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு. சில சம்முல வந்து மந்த்லியில கொடுத்துருக்கலாம், இயர்லியில கொடுக்காம வீக்லியில கூட கொடுத்துருக்கலாம். வீக்லியில கொடுத்திருந்தாலும் மந்த்லியில கொடுத்தாலும் நம்ம என்னத்துக்கு மாத்திக்கணும்னா இயர்லியில மாத்திக்கணும். ஆல்ரெடி இயர்லியிலே கொடுத்திருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம். சோ 2CO, O மீன்ஸ் ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை கேரிங் காஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த 2வும் சியும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்டரிங் காஸ்ட் சில நேரம் நம்ம டிவைட் பண்ணிடுவோம், அல்லது கேரிங் காஸ்ட் நேரம் நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோம். அதனால டிவைட் பண்றதுக்கு மேல வந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னா ஆர்டரிங் காஸ்ட், டிவைட் பண்ற ஐட்டம் தான் கேரிங் காஸ்ட். சோ இப்படி இது போட்டு அது வர்றதுக்கு ரூட் எடுத்தோம்னா ஏதோ சம் ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 என்ன மீனிங்னா நாட் அமௌண்ட், 5000 யூனிட்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஆன்சர் 5000 வந்திருந்தால் அப்ப நீ என்ன மீனிங் என்னன்னா, ஒரு லோடுலையும் நம்ம ஆர்டர் பண்ண வேண்டிய குவான்டிட்டி எவ்வளவுனா 5000. சார் 5000 விட அதிகமாகும், அல்ல 5000 குறைச்சு வாங்கினா என்ன சார் நீ கேட்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா 5100, 5200, 5000, 7000 இப்படி வாங்கினீங்கன்னா, அல்லது 5000 விட குறைச்சலா வாங்கினீங்கன்னா ஒரு யூனிட்டோட ரேட் என்ன வருதோ அந்த ரேட்டு நம்ம 5000 சொன்னோம் பாருங்க. அப்ப வர்றப்ப யூனிட்டோட கம்பேர் பண்ணுனா இந்த 5000 யூனிட் வாங்குறப்பதான் ரேட்டு குறைச்சலா இருக்கும், மினிமம் காஸ்ட்ல இருக்கும். சோ அப்ப மினிமம் காஸ்ட் குறைச்ச அளவுல ரேட்ல வாங்குறாங்க. இந்த ரூட் 2CO/I அப்படின்னு போட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு லோடுலயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுனா மிச்சமா சீப்பா இருக்கும். அதனாலதான் சிக்கன கொள்முதல் ஆணை அளவு இந்த அளவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்றேன். இது 5 மார்க் கொஸ்டின்ல வரும். அதுக்கு அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல். லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல என்ன சொல்றான் அப்படின்னா, லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல
மினிமம் லெவல், ரீஆர்டர் லெவல், ஆவரேஜ் லெவல், அதுக்கு அடுத்து டேஞ்சர் லெவல். இத்தனை லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்ன ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல்ல என்னன்னா நம்ம ஸ்டாக் இருக்கிறப்பயே வாங்கி வச்சுக்கிறதுக்கு பேரு ரீஆர்டர் லெவல் அப்படின்னு பேரு. சோ ரீஆர்டர் லெவல்ல என்ன ஃபார்முலானா மேக்ஸிமம் சம் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா பீரியட் கொடுத்திருப்பாங்க, யூசேஜ் கொடுத்திருப்பாங்க. பீரியட் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 2 to 4 வீக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 2ங்கிறது மினிமம், 4ங்கிறது மேக்ஸிமம். அப்ப 2ங்கிறது வந்து மினிமம் பீரியட், மேக்ஸிமம்ங்கிறது 4ன்னு வச்சுக்கணும். அதுவே மினிமம் கன்சம்ஷன் மேக்ஸிமம் கன்சம்ஷன் சம்பளம் கொடுத்திருப்பாங்க. மினிமம்னா ஒரு உதாரணத்துக்கு 500 யூனிட் மினிமம் பர் வீக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம்னா 1500. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். சோ அப்ப குறைச்சலா சொன்னது மினிமம் யூசேஜ், தட் இஸ் கன்சம்ஷன். மேக்ஸிமம் அவங்க சொல்லியிருப்பாங்க. நார்மல்ங்கிறது சில சம்பளம் சொல்லியிருப்பாங்க, சில சம்பளம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லாத பட்சத்தில் நம்ம என்ன படிக்கணும்னா மினிமத்தையும் மேக்ஸிமத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கணும். சோ சம்பளம் சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னதை எடுத்துக்கணும், சொல்லலைன்னா இது படிக்கணும். சரி, ரிட்டர்ன் பேக் டு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்றோம், மினிமம் ரீஆர்டர் லெவலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சம்ஷன் சம்பளம் இருக்கு, கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. பீரியடும் அவங்க கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வருதோ மேக்ஸிமம் இன்டு மேக்ஸிமம் போட்டீங்கன்னா அது என்னது ரீஆர்டர் லெவல். அதுக்கு அடுத்தது மினிமம் லெவல். மினிமம் லெவலுக்கு என்ன ஃபார்முலானா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் இன்டு நார்மல். நார்மல் பீரியடையும் நார்மல் யூசேஜையும் பெருக்கி என்ன வருதோ அது எதுல லெஸ் பண்ணினோம்னா ரீஆர்டர் லெவல் வச்சிருக்கோம்ல அதிலே கழிச்சது. அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் லெவல். மேக்ஸிமம் லெவலுக்கு என்ன ஃபார்முலானா ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி ரெண்டையும் கூட்டி மைனஸ் பிராக்கெட் போட்டுட்டு மினிமம் இன்டு மினிமம். மினிமம் பீரியடையும் மினிமம் யூசேஜ் பெருக்கி வர்ற அமௌண்ட் ஏற்கனவே என்ன வச்சிருக்கிறோம், ரீஆர்டர் குவான்டிட்டி பிளஸ் ரீஆர்டர் லெவலையும் கூட்டி இதை வச்சு கழிச்சிடும். சோ அதுக்கு பேர் என்னன்னா மேக்ஸிமம் பீரியட். அடுத்தது ஆவரேஜ் லெவல். ஆவரேஜ் லெவலுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்னு மினிமம் லெவலையும் மேக்ஸிமம் லெவலையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்றது ஒரு மாடல் இருக்கு. இன்னொன்னு ரீஆர்டர் மினிமம் லெவல் பிளஸ் 50% ரீஆர்டர் குவான்டிட்டின்னு ஒன்னு. சோ எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா ஆன்சர் ரெண்டும் டிஃபர் ஆகும். சோ நமக்கு ஈஸியானது என்னன்னா மினிமம் லெவல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்றது நல்லது. அடுத்த டேஞ்சர் லெவலுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ். டேஞ்சர் லெவல் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த சம்மு போடுறாங்க டேஞ்சர் ஆவரேஜ் அந்த எமர்ஜென்சி பீரியட் கொடுத்த சம்மா இருந்தா தான் அதை போடலாம். அப்படி பாக்குறப்ப ஆவரேஜ் கன்சம்ஷன் தட் இஸ் ஆவரேஜ் யூசேஜ் இன்டு மினிமம் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். எமர்ஜென்சி பர்ச்சேஸ்க்கு எவ்வளவு பீரியட் கொடுத்திருப்பான் அது ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னா வர்ற அமௌண்ட் வந்து என்னது எமர்ஜென்சி டேஞ்சர் லெவல் உள்ளது. சோ இதோட முடிஞ்சிடுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் லெட்ஜர். ஸ்டோரேஜ் லெட்ஜர் அப்படிங்கிறப்ப FIFO மெத்தட், LIFO மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு வருது. சோ இதுல என்ன வருதுன்னா LIFO FIFO அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கறதா FIFO. அதாவது முதல்ல வந்த சரக்கம் முதல்ல எடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். சோ அதுக்கு என்ன காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்த டேட்டு, ரிசீவ்டு, இஷ்யூடு, பேலன்ஸ் வரும். சோ அந்த மெத்தட்ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்த பொருளை முதல்ல எடுத்து நம்ம இதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். சோ அப்படி போனா அதுக்கு பேர் FIFO மெத்தட். LIFO மெத்தட்னா என்னன்னா பர்ச்சேஸ் பண்றப்ப ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாம் ஒரே மாடல் தான், கொடுக்கறது என்னமா கடைசியா வந்ததை எடுத்து முதல்ல கொடுத்தீங்கன்னா அது LIFO மெத்தட். அடுத்து சிம்பிள் ஆவரேஜ் என்ன அப்படின்னா கொடுக்கற அன்னைக்கு அதாவது ரிசீவ்டு அன்னைக்கு எத்தனை ரேட் கையில இருக்குன்னு பாக்குறோம். ஒரு 4 ரேட் இருக்குன்னா 4 கூட்டி 4ஆல டிவைட் அது வந்து இஷ்யூ ரேட்டா வச்சுக்கணும். சோ அது வந்து சிம்பிள் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் யூனிட். சோ அப்படி போட்டா அது என்னன்னா வெயிட்டட் ஆவரேஜ். சோ தீஸ் ஆர் தி கான்செப்ட் இன் தி செகண்ட் யூனிட். அண்ட் தென் தேர்ட் யூனிட் வரும். தேர்ட் யூனிட்ல லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லேபர்னா கூலி கொடுக்கறது எப்படி. சோ லேபர் கூலி கொடுக்கறத டைம் பேஸ் சிஸ்டம், பீஸ் ரேட் சிஸ்டம். டைம் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேளுங்களேன். டைம் ரேட் சிஸ்டம் அப்படின்றோம்னா நேர கூலி, நேரத்தின் அடிப்படையில கூலி கொடுத்தா டைம் ரேட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரவுசிங் சென்டர் போறோம், 1 ஹவருக்கு இவ்வளவுன்னு சொல்றோம், அல்லது வாடகை சைக்கிள் எடுக்கிறோம், அல்லது என்னது ஒரு கொத்தனாருக்கு கூலி கொடுக்குறோம். சோ ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம். சோ எல்லாம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம். அந்த பேஸ் பண்ணி நம்ம கூலி கொடுத்தோம்னா டைம் ரேட் சிஸ்டம்னு பேர். அதுக்கு அடுத்தது பீஸ் ரேட் சிஸ்டம். பீஸ் ரேட் சிஸ்டம் நேரத்தை பாக்குறது இல்ல, 8 மணி 4 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா 5 மணி நேரம் பாக்குறது இல்ல, எத்தனை பீஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாடுதுறையில மோப்ஸ் டைலர் கிட்ட ஒரு 15 பேர் டைலர் ஒர்க் பண்றாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க கணக்கு இல்ல, எத்தனை பேண்ட் எத்தனை ஷர்ட் தச்சிருக்காங்கன்னு பாக்குறாங்க. இது ஒரு பேண்ட்டுக்கு இவ்வளவு, ஒரு ஷர்ட்டுக்கு இவ்வளவு, இப்படி கணக்கு எடுத்து அது எதுக்கு ரேட் போடுறது. இத்தனை பீஸ் கணக்கு வச்சு கணக்கு போட்டோம்னா அதுக்கு பேர் பீஸ் ரேட்னு பேரு. டைம் நாட் கால்குலேட்டட். டைம் பத்தி அது பிரச்சனை கிடையாது. சரி ரைட் சார். இங்க சம்பு எப்படி வருதுன்னு பாப்போம். சம்பு பாக்குறப்ப என்ன அப்படின்னா இன்சென்டிவ் பிளான்ஸ் வருது. சோ இன்சென்டிவ் பிளான்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஹால்சி ஒயர், ரோவான் அப்படின்லாம் ஆதர் பேர். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டைம் ரேட் சிஸ்டத்துல பாக்குறாங்க. அவங்க சொல்லும் போது டயத்தை நிச்சயப்படுத்தி கொடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து உண்மையான கூலியை விட கொஞ்சம் அதிகமான கூலி கொடுக்கணும். தட் இஸ் இன்சென்டிவ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கிராமத்துல ஒரு ஹேண்ட் பம்ப் வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஹேண்ட் பம்புக்கு பிளாட்ஃபார்ம் போடணும். ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு எனக்கு வந்து இதுக்கு என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் போறதுக்கு என்ன செலவாகும்னு கேட்கறோம். அவர் மெட்டீரியல் எல்லாம் சொல்றாரு. சிமெண்ட் இவ்வளவு வேணும், மணல் இவ்வளவு வேணும், ஜல்லி வேணும் எல்லாம் சொல்லிடுறாரு. கொத்தனார் கூலி என்னன்னா 3 நாளைக்கு கொத்தனாருக்கு கூலி 700 ரூபாய், 3 நாளைக்கு. சித்தாளுக்கு ஒரு 300 ரூபாய் அப்படிங்கிறாரு. ஸோ 3000 ஆகுதுன்னு நம்மகிட்ட சொல்றாரு. சரி, நம்மளும் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வேலை முடிஞ்சு போச்சு. 9 to 5 மணி நேரம், 5 மணிக்கு வேலை முடிச்சுட்டாரு. செகண்ட் டேல சொல்ல என்ன பண்றாருங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டாரு. தேர்ட் டே வேலையை என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் தான் இருக்கு. தட் இஸ் ஃபுல் டே இல்ல, தேர்ட் டே ஒர்க். சோ என்னன்னா ஒரு 2 மணி நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாரு. 5 மணிக்கு போக வேண்டியவர் 7 மணி நேரம் வேலை பாக்குறாரு, முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப 3வது நாள் வரல அவர். இப்ப நம்ம செகண்ட் டேவுக்கு என்ன சம்பளம் தருவோம்? ஃபர்ஸ்ட் நாள் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தோம். செகண்ட் டே 1000 ரூபாய் தான் தரணும். ஆனா தேர்ட் டே 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுத்திருக்காரு நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 1000 ரூபாய் மிச்சப்படுத்தினதால 3வது நாள் 1000 ரூபாய் நமக்கு மிச்சப்படுத்திருக்காரு. அதனால அந்த 1000 ரூபாய் ஏதோ ஒரு போர்ஷன் நம்ம கொடுப்போம். அது 200 300 ஏதோ ஒரு அமௌண்ட். சோ அந்த இதை நம்ம மிச்சப்படுத்தினாருங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம்ல. இதான் என்ன சொல்றாரு, இந்த ஹால்சி ஒயர், ரோவான்ல என்ன சொல்றாங்க, நமக்கு சேவ் பண்ணி கொடுத்திருக்கிற அமௌண்ட்ல ஒரு போர்ஷன் நீங்க அந்த எம்ப்ளாயிக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிறாரு. அதுல ஹால்சிங்கிறவர் என்ன சொல்றாரு, டிஆர்னா டி மீன்ஸ் டைம் டேக்கன், ஆர் வந்து என்னது ரேட், into 50% saving, S minus T, S minus standard time minus time taken into T into R அப்படின்னு சொல்றாரு. சோ எவ்வளவு சேவ் ஆயிருக்கோ அது 50% கொடுக்குறாரு ஹால்சி. அதே பிளான் 30%, தட் இஸ் 33.3 சொல்லுவாங்க அல்லது 30% சொல்லுவாங்க. ஹால்சி ஒயர் பிளான் சொல்றாரு. ரோவான் பிளான் என்ன சொல்றாருன்னா டிஆர் டி டைம் டேக்கன் ஆர் ரேட் பிளஸ் எஸ் மைனஸ் டி பை எஸ் இன்டு ஆர், டிஆர் இன்டு டிஆர் அப்படின்னு சொல்றாரு. இந்த கால்குலேஷன் ரோவான் சொல்றாரு. இது 3 எதுல வருதுன்னா என்ன, டைம் பேஸ் பண்ணி கூலி கொடுக்கறதுல சேவ் பண்ணதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறது. அடுத்தது நம்ம டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம்னு டெய்லர், FW டெய்லர் அப்படிங்கிற நம்ம மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சிடும். அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரி டைம் ரேட்டை வச்சு அப்படி எடுக்கல, பீஸ் ரேட்ல சொல்றாரு. பீஸ் ரேட்ல என்ன சொல்றாரு, அப்படி வச்சு பீஸ் ரேட்ல என்ன சொல்றாரு, பீஸ் ரேட்ல அதான் எத்தனை பீஸ் ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். ஒரு ஏ அப்படிங்கிறவன் ஒரு 50 பீஸ் ரெடி பண்ணிருக்கான். பிங்கிற ஒருக்கர் வந்து ஒரு 80 பீஸ் ஒரு ரெடி பண்ணிருக்காரு. நம்ம என்ன பண்றோம், ஒரு பீஸுக்கு 10 ரூபாய்னா 50 பீஸுக்கு 500 ரூபா வரும். 80 பீஸுக்குன்னா 800 ரூபா வரும். அப்ப ஏவுக்கும் டீ வாங்கி கொடுத்துருக்கோம், மத்த செலவு எல்லாம் பண்ணிருக்கோம். பிக்கும் செலவு பண்ணிருக்கோம். மத்த செலவு எல்லாமே 2 பேருக்கும் ஒண்ணு. ஆனா ப்ரொடக்ஷன் ஒரு ஆளு 50 பண்ணிருக்காரு, ஒரு ஆளு 80 பண்ணிருக்காரு. அப்ப நமக்கு என்ன, மத்த செலவு எல்லாம் ஒரு ஆளுக்கு வித்தியாசம் வருதா? அப்ப நம்ம என்ன பண்றாரு, இந்த டெய்லரு உற்பத்தி அதிகமா பண்ணினவங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணியும் உற்பத்தி குறைச்சலா பண்ணினவங்களுக்கு பனிஷ் பண்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு சொன்ன, நார்மல் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்கு கீழே இருக்கிறவங்க யாரு, மேல இருக்கிறவங்க யாருன்னு பார்க்க சொல்றாரு. கீழே இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷனோட பிலோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களுக்கு குறைச்ச ரேட்டும், அதிகமான எபோவ் ஸ்டாண்டர்ட் உள்ளவங்களுக்கு அதிக ரேட்டும் கொடுக்க சொல்றாரு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு ஸ்டாண்டர்டா உற்பத்தி பண்ணணும்னு கணக்குல சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப 8 மணி நேரம் வேலை பார்த்துக்கான 8 ஆள் பெருக்கணும்னா ஒரு நாளைக்கு ஸ்டாண்டர்டா இவ்வளவு அப்படி. சோ அப்படி பாக்குறப்ப அதுக்கு கீழே இருக்கிறவங்க பிலோ ஸ்டாண்டர்ட்ல வந்துருவாங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க எபோவ் ஸ்டாண்டர்ட்ல வந்துருவாங்க. எபோவ் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ரேட் தரணும்னு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, பிலோ ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு கொடுக்கணும் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப ஏ வந்து எபோவ் ஸ்டாண்டர்ட்ல வராரா பிலோ ஸ்டாண்டர்ட்ல வராரா, அல்லது பி வந்து எபோவ் ஸ்டாண்டர்ட்ல வராரா பிலோ ஸ்டாண்டர்ட்ல வராரான்னு கால்குலேட் பண்ணி அவங்க ரேட் கொடுத்திருக்க ரேட்டை நார்மல் ரேட்டை விட எபோவ் ஸ்டாண்டர்ட்னா அதிகமாகவும் பிலோ ஸ்டாண்டர்ட்னா குறைவாகவும் கொடுத்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா டெய்லர் சொல்றாரு. இது வந்து என்னன்னா 10 மார்க் கொஸ்டின்ல மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா லேபர் காஸ்ட்ல லேபர் டேர்ன் ஓவர்ங்கிற கான்செப்ட். லேபர் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் டேர்ன் ஆயிருக்காங்க அப்படின்னு. சோ இதுல என்னென்ன மெத்தட்ல அப்படிங்க, செப்பரேஷன் மெத்தட். செப்பரேஷன் மீன்ஸ் என்னன்னா எத்தனை பேர் வெளியில போயிருக்காங்க, அந்த ஆள் இந்த வேலையை விட்டு வெளியாயிருக்காங்கன்னு பாக்குறேன். செப்பரேஷன்ல என்னன்னா நம்மளா கூட வெளியாக்கி இருக்கலாம், டெர்மினேட் பண்ணிருக்கலாம், அல்லது வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கலாம். சோ அது மாதிரி நம்பர் ஆஃப் செப்பரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் எம்ப்ளாயிஸ். ஆவரேஜ் எம்ப்ளாயிஸ்னா பிகினிங்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, க்ளோசிங்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ண ஆவரேஜ் வரும். சோ செப்பரேஷன் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் செப்பரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் எம்ப்ளாயிஸ் இன்டு 100 போட்டா பர்சன்டேஜ் வரும். இத்தனை பர்சன்ட் என்னது செப்பரேஷன் மெத்தட். அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் சொன்னோம்னா இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாத்தி ஒரு இன்டர்சேஞ்ச் புதுசா போறது.
அப்படி பார்த்து போறது ரீப்ளேஸ்மெண்ட் எத்தனை பேரு டிவைடட் பை ஆவரேஜ் மெம்பர் எம்ப்ளாயிஸ் இன்டு 100 போறது ரீப்ளேஸ்மெண்ட். ஃபிளெக்ஸ் மெத்தட்னா ரெண்டும் சேர்ந்தது. இது எப்படின்னா செப்பரேஷன் பிளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் எம்ப்ளாயி இன்டு 100 இப்படி. இன்னும் ஒன் மோர் அடிஷன் என்ன மாடல் இருக்குன்னா அடிஷன் மெத்தட் இருக்கு. அடிஷன் என்னன்னா இன்னும் அடிஷனா எத்தனை எம்ப்ளாயி இந்த பீரியட்ல ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு செப்பரேட் பீரியட்ல இருப்பாங்க எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு டிவைடட் பை ஆவரேஜ் எம்ப்ளாயி இன்டு 100 போட்டா அடிஷன் மெத்தட் அப்படின்னு பேர். சோ தீஸ் ஆர் தி கான்செப்ட் இன் தி தேர்ட் யூனிட். இதுதான் இதுல எதுல வருது அப்படின்னு சொன்னோம்னா மூணாவது யூனிட்ல வருது. அண்ட் தென் ஃபோர்த் யூனிட் என்ன வருது அப்படின்னு சொன்னா ஓவர்ஹெட். ஓவர்ஹெட்ல என்ன வருதுன்னா மேற்செலவுகள். மேற்செலவுகள் நம்ம ஏற்கனவே இனிஷியலா சொல்லியிருக்கோம். அதாவது டைரக்டா ஆகாத செலவு இல்லாம மற்ற செலவுகள் மெட்டீரியல் லேபர் இல்லாம மற்ற செலவுகள்லாம் இருக்கும். இதுல என்னன்னா ஒரு டைத்த கருவி நான் குறைச்சு சொல்றேன். இதுல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நிறைய அதாவது மொத்தமா செலவாயிருக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு மாடல் இருக்கு. நம்ம சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் P&D Qன்னு இருக்கும், ஏபிசிங்கிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். சோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு அவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்கன்னு பேசஸ்னு கொடுத்திருப்பாங்க. மொத்த செலவை எது அடிப்படையில் குறிக்கணும். உதாரணத்துக்கு டிப்ரிசியேஷன் சொன்னோம்னா பேஸ்ட் ஆன் அசெட் வேல்யூ, ஃப்ளோர் ஏரியான்னு கொடுத்திருப்பாங்க. அது எதுக்கு ரெண்டுக்கு பாக்குறாங்க ஃப்ளோர் ஏரியா. லைட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் வச்சு சொல்றது அப்படின்னு அதை வச்சு பிரிச்சு அந்தந்த டிபார்ட்மெண்ட் போறது ஒரு சம். அது 5 மார்க் கொஸ்டின்ல வர சான்ஸ். அடுத்தது என்னன்னா ஆல்ரெடி அவங்களே பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. நம்ம ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுன்னா ஏற்கனவே மெயின் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் ABC இருக்கும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் PQ இருக்கும். சோ இந்த என்ன சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை திருப்பி ரிப்பீட்டட் என்ன பண்ணிருக்காங்க மெயின் டிபார்ட்மெண்ட்டே பிரிச்சு கொடுக்கறது. அதுல 2-3 மாடல் இருக்கு. முதல் மாடல் ரிப்பீட்டட் மாடல்னு பேரு. அந்த மாடல் எப்படின்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 0 வர்ற வரைக்கும் பெரட்டி மாத்தி பிரிச்சு கொடுத்தா அது ரிப்பீட்டட் மெத்தட்னு பேரு. அடுத்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு. அது எந்த மெத்தட் அப்படின்னா அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்டோட ரியல் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆஃப்டர் தட் மெயின் டிபார்ட்மெண்ட் தட் இஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்தோம்னா எதுனா ஒண்ணு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்கும். சோ இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் எதுல வருதுன்னா ஓவர் ஹெட்ல வருது. அண்ட் தென் லாஸ்ட் யூனிட் என்ன வருதுன்னா ஜாப் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆபரேட்டிங் காஸ்டிங். சோ இதெல்லாம் எதுல வருது அப்படின்னு சொன்னா 5th யூனிட்ல வருது. ஜாப் காஸ்ட்னா ஒரு பர்டிகுலர் ஜாபை செய்யறதுக்கு என்ன வேணும் எவ்வளவு செலவாகுது அதுக்குன்னு காஸ்ட் ஷீட் நம்ம போட்டோம்ல. இங்க ஓப்பனிங் ஸ்டாக்ல ஆரம்பிச்சு டோட்டல் காஸ்ட் வரைக்கும் போட்டோம்னா அது வரைக்கும் செலவு போட்டோம்னா அது ஜாப் காஸ்ட். சோ மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஷீட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டுக்கு நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் படிச்சோம்ல பினான்சியல் அக்கௌண்டிங்ல, அது மாதிரி என்ன பண்ணும் செலவுகள்லாம் டெபிட்ல போடணும். என்ன அதுக்கு அதாவது ஒர்க் சர்டிஃபைட், அன்சர்டிஃபைட் இதெல்லாம் இதுல வரும். அது கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், இன்கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட்னு இருக்கு. கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துலயே கணக்கு முடிஞ்சிடுது. இன்கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட்னா இந்த கணக்கு அடுத்த வருஷத்துக்கு போகுது. அப்படி பாக்குறப்ப கம்ப்ளீட்டட் அக்கௌண்டா இருந்தாலும் லாஸா இருந்தாலும் கெயினா இருந்தாலும் ப்ராஃபிட் லாஸ் போட்டு மாத்திடும். அப்படி இல்ல இன்கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் ஆயிட்டா அதுல உள்ள லாபத்தை ஒரு அளவுக்கு என்ன பண்ணணும் ரிசர்வுக்கு வச்சுட்டு ரிமைனிங் P&L மாத்தணும். சோ இது என்னன்னா கம்ப்ளீட்டட் அக்கௌண்டா இன்கம்ப்ளீட்டட் அக்கௌண்டான்னு பார்க்கணும். கம்ப்ளீட்டட் அக்கௌண்ட்னா கான்ட்ராக்ட் பிரைஸ் கிரெடிட் சைடுல போடணும். இன்கம்ப்ளீட்டட் அக்கௌண்ட்னா ஒர்க் சர்டிஃபைட், அன்சர்டிஃபைடுக்கு ஒரு ஒர்க் சர்டிஃபைட் அன்சர்டிஃபைட்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஒர்க் சர்டிஃபைட்னா வேலை முடிஞ்சதுக்கு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சர்டிஃபைட் பண்ணிடுது. சில நேரம் ஒர்க் முடிஞ்சிருக்கும் சர்டிஃபைட் பண்ணது குறைச்சு பண்ணிருப்பாங்க, தட் இஸ் அன்சர்டிஃபைட் அப்படின்னு. So these are the points about the contract account. And then next என்னன்னா process account. process accountல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு டேபிளே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். இரும்பு டேபிள் இருக்கு. அப்ப இரும்பு டேபிள் எப்படி ரெடி ஆகணும், ஒரு 2-3 ஸ்டேஜ் தாண்டி வரும். வாட் ஆர் தி ஸ்டேஜஸ் பாஸ்ட் தி டு ஃபினிஷ்டு குட்ஸ், எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்திருக்குன்னு பாக்குறோம். எத்தனை ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தகரம், பெரிய தகரம் இருக்கும் ஷீட், அதை கட் பண்ற வேலை, அடுத்து வெல்ட் வைக்கிற வேலை, அடுத்து பெயிண்ட் அடிக்கிற வேலை, இது மாதிரி ஒரு ஸ்டேஜ தாண்டி வந்துப்பாரு. அந்தந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு செலவு ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு பேர் தான் ப்ராசஸ் ஆகும். சோ 1வது ப்ராசஸ், 2வது ப்ராசஸ், 3வது ப்ராசஸ். அது பேசுறாங்க ப்ராடக்ட் ப்ராசஸ் வந்து மாறதுக்கு சான்ஸ். 3 ப்ராசஸ் உள்ளது, 4 ப்ராசஸ் உள்ளது, சிங்கிள் ப்ராசஸ் உள்ளது, அப்படிலாம் இருக்க சான்ஸ். சோ அப்படி பாக்குறப்ப ஒரு ப்ராசஸ்ல இன்னு அவுட்னு வரும். இதுக்கு ஆகுன செலவு எவ்வளவு, அவுட் ஆகிற அவுட்புட் எவ்வளவு, சோ பர் யூனிட் அந்த ப்ராசஸ்ல எவ்வளவு செலவாயிருக்கு அப்படி பாக்குறோம். சோ 1வது ப்ராசஸோட அக்கௌண்ட் 2வது ப்ராசஸ்க்கு போகும், 2ல உள்ளது 3க்கு போகும். இதான் ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ராசஸ். இதுல வந்து என்னன்னா நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ், கெயின் எல்லாம் வருது. என்னன்னா அவங்களே கொடுத்திருப்பாங்க இத்தனை இது இன்புட் ஆகுது. உதாரணத்துக்கு மெட்ராஸ்ல இங்க வருது ஒரு பொருள் லாரிலன்னா இவ்வளவு ஒரு 10% உடஞ்சா ஒத்து போங்கிறான். 1000 பொருள் வருதுன்னா 100 பொருள் 10%, அது 115 உடஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்க. அப்ப 100 தான் ஒத்துக்கிறாங்க. அப்ப 100ங்கிறது நார்மல் லாஸ், 15ங்கிறது அப்நார்மல் லாஸ்.
சோ இது மாதிரி என்னன்னா நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ்ங்கிறது கால்குலேட் பண்ணி பாக்குறதுல எதுல வருதுன்னா ப்ராசஸ் கொண்டு வரும். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா ஆப்ரேட் பண்றதால ஏற்படக்கூடிய செலவு. இது மோரலஸ் எதுக்கு வருது அப்படின்னா பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல ரேரா கேட்டிருக்காங்க. அது என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்ட்டு ஆப்ரேட்டிங் எத்தனை பஸ் ஆப்ரேட் பண்றதோ இன்ட்டு டேஸ் இன் எ மந்த் இன்ட்டு ட்ரிப் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளவு அப்படின்னு பெருக்கினா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றது தான் டோட்டல் வந்து ஒரு கிலோமீட்டர் வரும். சோ பேசஞ்சர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் 5 யூனிட்ல வருது. இந்த இது நம்ம கொடுத்த பதிவானது மாணவர்களுக்கும் காஸ்ட் அக்கவுண்ட் பற்றிய விரும்பிய நபர்களுக்கும் ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப வணக்கம், நன்றி.